எஸ். ஹாய் மக்களே, நாங்கள் அங்கே வந்துட்டோம்னா கார்போர்ட் செயலுக்கு நீங்களும் வாடிங்களா? வாங்க 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 வாங்க. ஃபர்ஸ்ட் நாங்கள் உள்ளே போனோம். அங்கே கால் ஹாஃப் பண்ணின அல்ல நாங்கள் போகிறோம். நாங்கள் அல்ல போனால் தான் கார்போர்ட். Hi. You okay? Yeah, just. Okay. நீங்களும் அங்கே பழக்கிறீங்களா? வாங்க போ. லண்டனில் கார்போர்ட் சேல், அதாவது Come this way. ரெய்னஸ் பார்க்கின்ற ஒரு இடத்துல போட்டிருக்காங்க கார்போர்ட் சேல். நீங்களும் இதுக்கு போகலாம். ஒரு ஆளுக்கு 2 பவுன் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. இதில் இன்னொரு விஷயம்னா 50 வருட காலத்துக்கு முன்புக்கு பாவிக்கப்பட்ட பொருட்கள் தான் இதில் விற்கிறாங்க. இதில் வந்து விரும்பினதை வேண்டலாம், வேண்டாட்டி கூட நீங்கள் சுற்றி பார்க்கலாம். இதில் நிறைய வெள்ளை ஆக்களை தான் பார்க்கக்கூடியதாக இருந்தது. நாங்களும் இதுக்குள்ள சரி ஓகே போவோம், போய் பார்ப்போம் என்ன தான் இருக்குது, அப்படி 50 வருட காலத்துக்கு பொருட்கள் என்ன அப்படி வித்தியாசமாக இருக்குன்னு பார்ப்போம்னு தான் நாங்களும் உள்ளே போனாங்க. இப்படியே நாங்களும் உள்ளே நடந்து போனோம். கார் பார்க் ஃப்ரீ, உங்களுக்கு ஒரு ஆளுக்கு 2 பவுன் சார்ஜ் பண்ணுவாங்க. அதே மாதிரி முதலாவது என்ட்ரன்ஸ்லேயே பழைய காலத்து கார்பெட் வந்து இப்போவும் அதை பராமரித்து விற்கிறாங்க. அது வந்து வேண்ட விரும்பினார்கள் வேண்டலாம், இல்லை வடிவாக சுற்றி பார்க்கலாம். இதெல்லாம் கூடுதலான பங்கு வெள்ளையாக்கள் இந்த வீட்டில் தான் இது பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த கார்பெட் இப்போ புதுசாக நவீன முறையில் வந்ததால் இதை பாவிக்கிறது குறைவு. அதே மாதிரி அப்படியே போனீங்கள்னு சொன்னால் பழைய காலத்து 50 வருட காலத்துக்கு முன்னுக்கு இவங்க உபயோகித்த வாகனங்கள் அதெல்லாம் செய்து வச்சு விற்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஹேண்ட் மேக்கிங், இதில் கையால் மேக் பண்ணின கைக்கு போடுற வளையம் காப்புகள் அப்படி விற்கிறாங்க. இது பழைய காலத்து வாள். இந்த வாள் எல்லாம் பழைய, அது 50 வருட, நான் சொன்ன மாதிரியே இதெல்லாம் 50 வருட காலத்துக்கு முன்னர் பாவிக்கப்பட்ட பொருட்களை தான் இங்கே கொண்டு வந்து கார்வுட் சேல்னு சொல்லி விற்கிறாங்க. இது பிடிச்சா வேண்டலாம், பிடிக்காட்டி பார்க்கலாம். பார்க்கக்கூடியதுக்கு நிறைய பொருட்களே இருக்குது இங்கே. நிறைய ஓவியங்களும் விற்கக்கூடியதாக இருந்தது. நிறைய ஓவியங்கள், நிறைய ஃப்ரேம் அப்படி. ஸோ நீங்கள் உள்ளே போய் பாருங்கள், நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு முடிஞ்சால் இது எதிர்வரும் ஜூலை மாதம் 17ஆம் தேதியும் ஆகஸ்ட் 20ஆம் தேதியும் இது திரும்ப போடுறாங்க. உங்களுக்கு பக்கத்தில் யாரும் இருந்தால் கண்டிப்பாக போய் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது யோசனமாக இருந்தால் பொருட்களை வேண்டுங்க. இதெல்லாம் பழைய காலத்து அவங்கள் பராமரித்து வச்சுருக்காங்க. எதிர்வர்ற சந்ததிகள் இதை பார்க்கணும், இதை வேண்டிக் கொண்டே வீட்டில் வச்சுருக்கணுன்றதான் அவங்களோட நோக்கமும் கூட. இதை பராமரிக்கிறதே ஒரு பெரிய விஷயம் உலக காலத்துக்கு. இந்த பழமையான பொருட்களை வேண்டி நீங்களும் ஒரு விற்பனை செய்யலாம். அதாவது ஈவேல போட்டு விற்கலாம். இந்த பழமையான பொருட்களை வேண்டி உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி போய் வேண்டி நீங்களும் இதை வந்து விற்கலாம் ஈவேல போட்டு. ஏன்னா இதெல்லாம் பழமை வாய்ந்த பொருட்கள் என்றபடியாக நிறைய பேர் இதை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. சில பேர் வேண்டணுமென்று ஆர்வமாகவும் இருப்பாங்க. அதே மாதிரி தான் நான் இந்த கோயின்ஸ் வேண்டினான். இந்த கோயின்ஸ் வந்து நீங்கள் ஈவேல போட்டு விற்கலாம். நான் ஆல்ரெடி இதில் 50 பென்ஸ் காசு வந்து போட்டு விற்றுருக்கேன். அதால் தான்
இந்த 50 காசுகள், இந்த பழமை வாய்ந்த காசுகள் எல்லாமே வந்து நீங்கள் ஈவேல போட்டு விற்கலாம். இந்த காசுகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ரைஸில் நீங்கள் விற்கலாம். மறந்துடாதீங்க, இப்படி பழைய எங்கேயாவது கார்வுட் சேல் இருந்தால் கண்டிப்பாக போங்க. போயிட்டு ஏதாவது பொருட்கள் பழமை வாய்ந்த பொருட்களை வேண்டி நீங்களும் ஈவேல போட்டு விற்கலாம். மறந்துடாமல் போங்க, போய் பாருங்கள். இதில் பழமை வாய்ந்தது அவங்க எப்படி பராமரிக்கிறாங்க, எப்படி அதை கவனமாக பார்த்துக்கிறாங்க, தங்களோட பழைய காலத்து பொருட்களை வந்து வீணாக்காமல் அதை அடுத்த சந்ததியினருக்கும் இதை தெரியப்படுத்தணுன்றதான் அவங்களோட நோக்கமாகவும் இருக்குது. இங்கே போனீங்கன்னா அவங்க வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே வச்சுருக்காங்க. இதெல்லாம் புதுசு இல்லை, இதெல்லாம் பழைய பொருட்கள்லாம். அதை அவங்க பராமரித்து அதை விற்கணுமன்றதான் அவங்களோட நோக்கமும், இதை அழிய விடக்கூடாதுன்றதான் அவங்களோட நோக்கமும் கூட. இதெல்லாமே வந்து பழைய காலத்தில் அவங்க உபயோகித்த பொருட்கள் தான். இந்த தட்டுகளில் இருக்கலாம், இல்லை இதெல்லாமே அவங்க வந்து கையால் மேக் பண்ணினது தான். ஒரு ஆச்சரியமான விஷயங்களாகவே இருந்தது. இது இப்போ நீங்கள் பார்க்க புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இதெல்லாம் பழைய பொருட்கள் தான். பழைய காலத்தில் அவங்க வீட்டு பாவனைகளுக்கு உபயோகித்த பொருட்கள் மட்டும்தான் இதில் போட்டு விற்கிறாங்க. எந்த ஒரு பொருட்களுமே இதில் புதுசாக இல்லை. அதேமாதிரி நாங்களும் போய் ஒரு கோப்பை செட்டை கேட்டோம். என்ன விலைன்னு இருக்க 85 பவுண்ட்ஸ். 4 கப்பு, 4 கோப்பை, 4 தட்டு, இவ்வளவுமே 85 பவுண்ட்ஸ்ன்னு சொன்னாங்க. எனக்கு இந்த விலையை கேட்டோன்னே தலையை சுற்றி, இது என்னடா இது ஒரு 20 பவுண்ட்ஸுக்கு வேண்டக்கூடிய பொருட்கள் எல்லாமே இவங்க இவ்வளோ எக்ஸ்பென்ஸாக விற்கிறாங்களா அப்படின்ட்டு. ஆனால் அவ்வளவும் குவாலிட்டியான சாமான் தான். இந்த பொருட்களெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. இந்த பழைய காலத்து பொருட்கள்லாம் ஃபுல்லாகவே. இதில் நிறைய பொருட்கள் உண்மையாகவே என்ன பொருட்களண்டே தெரியாத அளவுக்கு நிறைய பொருட்களை காணக்கூடியதாக இருந்தது. அது அவங்கள்ட்ட கேட்டேன்னா நான் அது சில விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணினவங்க, சில விஷயங்கள் அவங்களுக்கே தெரியலை. ஏன்னா அவங்களும் என்ன முறாக்கள்கிட்ட வேண்டி தான் இதை விற்கிறாங்க. பழைய காலத்து கேமரா, பழைய காலத்து மணிக்கூடுகள், பழைய காலத்தில் அவங்க என்னென்ன யூஸ் பண்ணினாங்களோ அது எல்லாமே கொண்டு வந்து இதில் சேல் பண்ணுறாங்க. நாங்களும் கூடிய பங்கு எல்லாத்தையுமே பார்த்து ரசிச்சினாங்க. இது வேண்டோணுமென்ற கட்டாயம் இல்லை. என்ட்ரி பீஸ் 2 பவுண்ட் தான். அதை கொடுத்துட்டு உள்ளே போனால் சுற்றி நிறைய பொருட்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதெல்லாம் பழைய 50 வருட காலத்துக்கு முன்னுக்கு பாவித்த பொருட்கள் தான். அதே மாதிரி இதில் ஒரு ரேடியோ ஒன்று வேலை செய்து கொண்டே இருந்தது. அதை நான் கேட்டேன், எத்தனையாம் ஆண்டு இந்த ரேடியோ பாவனைக்கு வந்ததுன்னு கேட்க, 1960ஆம் ஆண்டு இந்த ரேடியோ வந்து பாவனையில் வந்ததாகவும் சொன்னாங்க. இப்போ வரைக்கும் அது வேலை செய்து கொண்டு இருக்கிறது தான் ஆச்சரியமாக இருந்தது. அதே மாதிரி இவங்க எல்லாமே மேக் பண்ணின ஹேண்ட் மேக்கிங்கில் பண்ணின இந்த பொருட்கள்லாம் மணிக்கூடுகளாக இருக்கலாம், இல்லை செயினாக இருக்கலாம், எல்லாமே இவங்கள ஹேண்ட் மேக்கிங் தானே தவிர இப்போத்த வந்த டிஜிட்டல் முறையில் வந்த பொருட்கள் எதுவுமே அங்கே பார்க்கக்கூடியதாக இல்லை. சில பொருட்கள் வந்து சீப்பாக தான் போட்டிருக்காங்க. 1 பவுண்ட், 2 பவுண்ட், 3 பவுனுக்கு. சில பொருட்கள் சரியான எக்ஸ்பென்சிவாகவே போட்டிருக்காங்க. ஏனென்றால் அதெல்லாம் கிட்டத்தட்ட 50 வருடத்துக்கு மேலான பொருட்கள் என்று தான் அதில் சொல்லியிருந்தாங்க. இந்த தட்டுக்கள், இந்த ஓவியங்கள். அதே நேரம் இந்த ஓவியங்களை பார்க்குறப்போ ஒரு தடவை கேட்டேன், இந்த ஓவியங்கள் இப்போ சேல் ஆகுதான்னு கேட்டேன். அவர் சொன்னார், இப்பத்த கால ஜெனரேஷனில் இருக்கிறார்கள் இந்த ஓவியங்களை விரும்புகிறேன் என்றும் வருத்தமாக தெரிவித்திருந்தார். அதே நேரம் இந்த ஓவியங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கதை சொல்லும். இது வந்து தாங்களே வரைகிறதாகவும் சொல்லியிருந்தார். சில இடங்களில் தாங்கள் கார்வுட் சேல் போடைக்க ஓவியங்கள் நிறையவே விற்பனை ஆகிறதாகவும், அது வந்து பழைய ஓரளவு ஏஜ் உள்ளாக்கெல்லாம் வந்து இந்த ஓவியங்களை வேண்டுறதாகவும் சொல்லியிருந்தார். அதே மாதிரி இந்த ஓவியங்களை வந்து தற்சமயம் வந்து தாங்கள் அடுத்த தலைமுறையினர் இதை பார்க்கணுன்றதுக்காகவும் இங்கே கொண்டு வந்து வைக்கிறதாகவும் சொல்லியிருந்தார். இந்த ஓவியங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கதை சொல்லுறதாகவும், இந்த ஓவியங்களில் இருக்கிற ஒவ்வொரு அர்த்தமும் இந்த ஓவியத்தை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தான் இது தெரியுமன்ற மாதிரியும் சொல்லியிருந்தார். அதே மாதிரி இந்த பழைய செஸ் போர்ட் இதுவும் வந்து 1980ஆம் ஆண்டு இது வந்து தயாரிக்கப்பட்டதாக சொல்லியிருந்தார்.
அதே மாதிரி இந்த ஓவியங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கதை சொல்லுமன்றது தான் உண்மையான விஷயம் கூட. இது ஓவியத்தை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தான் இது முழுமையான விஷயம் தெரியும். நிறைய வித்தியாசமான ஓவியங்களை பார்க்கக்கூடியதாகவும் இருந்தது. நிறைய வித்தியாசமான பொருட்கள், அவங்க என்ன பொருட்கள்ன்றே எங்களுக்கு கூட தெரியாத அளவுக்கு அப்போத்த காலங்களில் இதை வந்து பாவனையில் வச்சுருந்துருக்காங்கன்றதும் ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். இதில் இன்னும் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இது வந்து 50 ஆண்டு காலத்துக்கு முன்னுக்கு பாவிக்கப்பட்ட பொருட்கள் அல்ல. இது அதற்கு முன்னமே சோழர் காலத்தில் பாவிக்கப்பட்ட பொருட்களும் கூட இதில் பாவனையில் வச்சுருக்காங்க. எங்களுடைய தமிழர்கள் பாரம்பரியமாக வீட்டில் வச்சுருக்கிற குத்து விளக்கு கூட இங்கே பார்க்கக்கூடியதாக இருந்தது. என்ன ஒரு விஷயம் ஆச்சரியமாக இருந்தது, என்ன விஷயம்னு சொன்னால், எங்களோட பிள்ளையார் சிலை கூட இங்கே இருந்தது. நந்தி சிலை கூட இங்கே வச்சுருந்தவங்க. அதுவுமே ஒரு வித்தியாசமாக தான் இருந்தது. என்னடா எங்கட கல்ச்சருக்குரிய சாமான் எல்லாம் இங்கே வச்சுருக்காங்க அப்படின்றதும் ஒரு ஆச்சரியமான விஷயம். நந்தி இருந்தது, பிள்ளையார் சிலை இருந்தது, குத்து விளக்குகள், அப்போதைய காலகட்டங்களில் பாவிக்கப்பட்ட பொருட்கள், சோழர் கால மன்னர் காலங்களில் பாவிக்கப்பட்ட பொருட்கள் அனைத்துமே இங்கே இருந்தது. ஆச்சரியமாக இருந்தது. I think we can get them. I don't think we can carry them. I don't think so.
அப்போதைய காலகட்டத்தில் வீட்டில் வந்து இந்த நாட்டில் குளிர்காலங்களில் பாவிக்கப்பட்ட கீட்டர், நீங்கள் சுடு தண்ணி வச்சு குடிக்கிற கீட்டராக இருக்கலாம், சமைக்கிற கீட்டராக இருக்கலாம், இல்லை அது குளிருக்கு போடுற கீட்டராக இருந்தாலும் சரி, எல்லாமே இப்போ வரைக்கும் வேலை செய்கிறது என்றது ஒரு ஆச்சரியமான விஷயம். ஏனென்னா இதெல்லாம் வேலை செய்யாமல் வச்சுருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் உபயோகிக்கலாம், திரும்பவும் உபயோகிக்கக்கூடிய பொருட்களை தான் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இது விருப்பமானாக வேண்டலாம். உடுப்புகளாக இருக்கலாம். இதெல்லாம் நவீன உடுப்புகள் இல்லை, இதெல்லாம் பழைய காலத்து அவர்கள் மன்னர்கள், அரசர்கள், மக்கள், பொதுமக்கள் அண்டைய காலகட்டங்களில் உபயோகித்த பொருட்களை தான் கொண்டு வந்து இங்கே விற்கிறாங்க. விருப்பமானாக்கள் வேண்டலாம், விருப்பமில்லாதாக்கள் இதை சுற்றியும் பார்க்கலாம். ஏனென்றால் இது நீங்கள் போய் பார்க்குறதால அந்த கம்யூனிட்டிக்கு ஒரு சப்போர்ட், அந்த பழைய காலத்து பொருட்களை அவங்க இன்னும் வச்சு இதை அடுத்த தலைமுறை கடத்துறதுக்கான ஒரு விஷயத்தை கூட இதை செய்கிறாங்க இந்த கம்யூனிட்டி பீப்புள். இதை நான் முதல் சொன்ன மாதிரி தான், இதெல்லாம் வந்து எப்போத்தைய காலகட்டங்களில் இதெல்லாம் இதை எடுத்து வச்சுருக்காங்கன்றதே ஒரு ஆச்சரியமான விஷயம். இப்போ வரைக்கும் அதை பாதுகாப்பாக இதை கொண்டு வந்து அடுத்த மக்களுக்கு இதை காட்டணும், இதை மக்கள் வேண்டி செல்லணும். இதை வந்து இன்னும் ஒரு 10 வருஷமோ இல்லை ஒரு 50 வருஷம் இதை பாதுகாக்கணுன்றதான் அவங்களுடைய ஒரு திட்டமாக கூட இருக்கலாம். ஏனென்றால் இதை பாதுகாக்கிறாங்க இவ்வளோ வருஷ காலமாக, இதை வச்சு இதை ஒரு அடுத்த தலைமுறையினர் இதை வந்து வேண்டாட்டி கூட பார்க்கணுன்றதான் அவங்களோட எண்ணமும் கூட. இதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக போய் வேண்டணும் ஏதாவது சாமானன்று நினைக்கிறதில்ல, நீங்கள் கண்டிப்பாக போகலாம், போய் பாருங்கள். இதில் பழைய காலங்களில் என்னென்ன அவங்க வாழ்க்கை முறை எப்படி இருந்திருக்கு, இந்த பொருட்களெல்லாம் வச்சுருந்துருக்காங்களான்றதே ஒரு ஆச்சரியம்தான். அதே மாதிரி அந்த காலகட்டங்களில் குளிர்காலங்களுக்கு பார்க்கக்கூடிய தெர்மோமீட்டராக இருக்கலாம், இந்த ஹெல்மெட்டாக இருக்கலாம், இப்படி நிறைய விஷயங்கள். இதில் சின்ன விஷயங்களே ஒரு ஆச்சரியம் தந்தது எங்களுக்கு. ஏனென்னா இதெல்லாம் எங்களுக்கு நாங்கள் எங்கே போய் பார்ப்போம்ன்ற ஒரு கேள்வி இருக்கும் எல்லாருக்குமே. அப்படியான ஒரு கேள்வி கேட்குறாங்களுக்கு இந்த இடம் ஒரு பெஸ்ட்டான இடம் தான். அதே மாதிரி ஆப்பிரிக்க நாட்டை சேர்ந்தவர்களும் தங்களுடைய பாரம்பரியமான கலை அதுகளை கொண்டு வந்து இங்கே வந்து கார்வுட் சேலில் வச்சுருந்தாங்க. இதுவும் வந்து அவங்க பழைய காலத்து பொருட்கள் தான், ரீசெண்டாக வந்து உடனே மேக் பண்ணி கொண்டு வந்ததில்லை. இதெல்லாம் பழைய காலத்து பொருட்களை அவங்க பராமரித்து அதை அடுத்த தலைமுறையினர் இதை வேண்டிக் கொண்டு அவர்களும் பராமரித்து இன்னும் ஒரு தலைமுறை கடத்தணும் என்றால் அவங்களுடைய ஒரு ஆசையாகவும் இருக்கலாம். ஏண்டா இதை கொண்டு வந்து விற்கணுமன்றது ஒரு அவங்களோட வருமானமாக இருந்தால் கூட இதை பாதுகாக்கிறதுன்றதே ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம்தான். இந்த மாலைகள் எல்லாமே பழைய காலத்து மாலைகள்லாம். நீங்கள் நினைக்கலாம் புதுசாக இது ஏதோ செய்து வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. இல்லை, இதெல்லாம் பழைய காலத்து மாலைகள். இது அப்போதைய காலகட்டங்களில் பாவிக்கப்பட்ட மணிக்கூடுகள். இது இப்போவும் வேலை செய்யுது, அதுதான ஒரு பெரிய விஷயம். எல்லாமே வேலை செய்யக்கூடிய பொருட்களை தான் கொண்டு வந்து விற்கிறாங்க. எதுவும் பழுதாக போன பொருட்களை கொண்டு வந்து விற்கல. எல்லாமே உங்களுக்கு நீங்கள் கேட்டோடனே என்னென்றாலும் அவங்க தூக்கி காட்டி எல்லாமே காட்டுவாங்க. நீங்கள் பயப்படாமல் போய் வேண்டலாம். பழைய காலத்து மணிக்கூடுகள் கூட இருக்குது இப்போ வரைக்கும். Our youngest has got mullets are in. I'll see you soon. இதில் வந்து 1980ஆம் ஆண்டு வெளியான மேகசின், கிட்டத்தட்ட 45 வருஷம் ஆயிட்டு இந்த மேகசின். இப்போவும் அதை பாதுகாப்பாக வச்சுருக்குறாங்க இந்த மேகசின். 1980ஆம் ஆண்டுக்குரிய மேகசின் தான் இந்த மேகசின். அதை கூட அவங்க வந்து பராமரித்து வச்சுருந்து இதை வந்து சேலுக்கு வச்சுருக்காங்க. உங்களுக்கு விருப்பம் வேண்டாம் அப்போதைய காலகட்டங்களில் எப்படி மேகசின் இருந்திருக்குமென்று பார்க்குறதா இருந்தால் கூட வேண்டி அதை பார்க்கலாம். விருப்பம் இல்லாட்டி அதை அதிலேயே பார்த்துட்டு வச்சுட்டும் பெறலாம். இதெல்லாம் வந்து கையால் மேக் பண்ணின்னு தான் சொல்கிறாங்க. இது உண்மையாக பொய்யான்றது எனக்கும் தெரியாது. ஆனால் அப்போதைய காலகட்டங்களில் செய்த விஷயங்களை தான் இதில் போட்டிருக்காங்க. நான் முதலே சொன்ன மாதிரி இந்த செட்டு தான் 85 பவுண்ட்ஸுக்கு சொல்லியிருந்தாங்க. அதில் கோப்பை,
கப்பு அவ்வளோத்தையும். எனக்கு அது சிரிப்பாகவே இருந்தது. 85 பவுன்ஸுக்கு அதில் என்னதாண்டா இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் அப்போதைய காலகட்டங்களில் அதை வச்சு இப்போ வரைக்கும் பராமரித்து அதை விற்கிறாங்க. அதுதான் ஒரு பெரிய விஷயமாகவே இருக்குது. இந்த செட்டுக்கு போனாலே எல்லாமே சரியான விலையாக தான் இருந்தது. ஏனெண்டா அது பழைய காலத்து பொருட்களுக்கு ஒரு மவுஸ் இருக்குது போலோடக்கு. As they show those kind of profiles. There's like a vision of people. Oh, 6. நான் அப்படியே பார்த்து கொண்டு இருக்கிறப்போ ஒரு கேமரா உண்டு அதில் இருந்தது. நிறைய கேமராவே இருந்தது. அதில் ஒரு கேமரா வந்து இருந்தது. அப்போ அதை கேட்டேன். அது எத்தனையாம் ஆண்டு வந்து தயாரிக்கப்பட்ட கேமராண்டா 1980ஆம் ஆண்டு தயாரிக்கப்பட்ட கேமராவாம். அது இப்போவும் வேலை செய்கிறண்டா மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது வந்து ஃபிலிம் ரோல். அப்போதைய காலகட்டங்களில் ஃபிலிம் ரோல் தான் அந்த கேமராவுக்கு போடக்கூடியது. அது இப்போவும் அந்த ஃபிலிம் ரோல் எடுக்கலாம்னு சொல்லி அது ஒரு ஆச்சரியமாகவே எனக்கு இருந்தது. அந்த காலகட்டத்தில் இருந்த கேமராவுக்கு இப்போவும் ஃபிலிம் ரோல் எடுக்கலாம்ன்றது தான். ஆனால் அது கண்டிப்பாக வேலை செய்யுது. அவங்க எல்லாமே ஒன் பண்ணி காட்டினவங்க அந்த கேமராவை. அப்படியே பார்க்குறப்போ நிறைய கோப்பையில் பார்க்கக்கூடிய இருந்தது. இதில் நான் ஒரு விஷயத்தை பார்த்தேன். இது வந்து இந்த மரம் வந்து சீவிர இதுவும் வந்து பழைய காலத்து பொருட்கள் தான். அவங்க சொல்லியிருந்தாங்க இது அப்போதைய காலகட்டங்களில் இதுதான் மரம் சீவிர பொருள். இப்போவும் அதை வச்சிருக்கிறோம், நாங்கள் விற்கிறதுக்கு தான் கொண்டு வந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதையும் வேண்டி பார்த்தேன். சரியான ஹெவியாக இருந்தது. அதே மாதிரி இதில் இருக்கிற 2 மாவுள்ள செய்த ஒரு படங்கள், அதுவும் வந்து அவங்கள கேட்டேன் இது என்ன மாதிரி என்று கேட்க, அவங்களும் இது கையால் தானாம் செதுக்கினதாம். ஆனால் தனக்கு இது எத்தனாம் ஆண்டு இங்கே வந்தது, தாங்கள்கிட்ட வந்ததுன்னு தெரியாதாம். ஆனால் தாங்கள் இதை வந்து சேல் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருக்கோம். ஆனால் கையால் தானே மேக் பண்ணினதாம். இது பழைய காலத்து பொருட்கள் தானே. இப்போ வந்து ரீசெண்டாக வந்து மேக் பண்ணல. இது பழைய காலத்து பொருட்கள் தான். இங்கே கூடுதலான பங்கு இந்த கார்வுட் சேலில் வந்து எல்லாமே 40 ஆண்டு காலத்துக்கு முந்திய பொருட்கள் தானாம். 40 ஆண்டுகளுக்கு பின்னுக்குள்ள பொருட்கள் இல்லை. இது முந்திய காலத்து பொருட்களை தானே கொண்டு வந்து விற்கிறோமாம். இது நிறைய பேருக்கு வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். நிறைய பேர் வந்து வேண்டி கொண்டு போகிறாங்க நிறைய பழைய பொருட்களை. ஏன்னா அது அவங்களோட வீட்டில் வச்சிருக்கிறதுக்கு ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு நினைக்கிறாங்க போல இருக்குது. பழைய காலத்து பொருட்களை வச்சுருந்தா நல்லம், இல்லை இன்னும் 50 ஆண்டு காலத்துக்கு இந்த பொருட்கள் இருக்குமென்று நம்புகிறாங்க போல இருக்குது. உங்களோட ஏரியாவில் பக்கத்தில் எதுவும் கார்வுட் சேல் போட்டிருந்தா கண்டிப்பாக போய் பாருங்க. இந்த கம்யூனிட்டி பீப்புளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பழைய காலத்து பொருட்களை நீங்களும் பார்த்து ரசியுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா வேண்டுங்க. இதை வேண்டி நீங்களும் சேல் பண்ணலாம். ஈவே என்ற ஒரு ஆப்பில், இல்லாட்டி எந்த சோசியல் மீடியாவிலே போட்டு நீங்கள் சேல் பண்ணலாம். இந்த வீடியோவில் எதுவும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த கம்யூனிட்டி பீப்புளுக்கு நீங்களும் போய் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.